இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? முதல் தடவையா மருமக வீட்டுக்கு வந்திருக்கா, உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது ஸ்வீட் கொடு. டேய், ஏண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஊர் சுத்த கூடாதுன்னு சொல்லிருக்கல? நம்ம வீட்டுக்கு வரணும்னு அவதான் போன் பண்ணி சொன்னா டாடி. சரி சரி, நீ உள்ள போ. ஜாக்கிரதையா போயிட்டு வா, நல்லா படிக்கணும்னு. என்ன யோசிக்கிறீங்க ஜோசியரே? அது இன்னும் எழுதலையா? எழுதுறது எழுதாததை பத்தி ஒன்றும் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க ஜோசியரே. உங்க ரெண்டு குடும்பத்தையும் எத்தனையோ வருஷமா எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல. அதுக்கு என் மனசாட்சியும் இடம் கொடுக்கல சாம்பசிவம் சார். அந்த பையன் ஜாதகத்துல. நமஸ்காரம் ஜோசியரே. நமஸ்காரம். வாங்க வாங்க. அடுத்த சம்பந்தி கூட இங்கதான் இருக்காரு. நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு நானே மாப்பிள்ளையோட ஜாதகத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ, மாப்பிள்ளையோட ஜாதகத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? ஜோசியர் கொடுத்தாரா? இல்ல சார், அந்த விஷயத்தை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்க. சரியான நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். அவர்கிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிட்டீங்களா? முக்கியமான விஷயம்னா அதான் ஜோசியரே, என் பையன் ஜாதகமும் பொண்ணு ஜாதகமும் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க. இந்த கல்யாணம் நடந்தா அவர் பொண்ணு என்னது ஆயுள் ஆரோக்கியத்தோட அவ 100 வருஷம் இருப்பான்னு அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க. நான் சொல்றதை விட உங்க வாயாலேயே சொன்னா நல்லா இருக்கும். பையன் ஜாதகம் அப்படி இருந்தாலும் உங்க பொண்ணு ஜாதகம் மட்டும் அமோகமா இருக்கு. சௌபாக்கியத்திலும் சரி, சந்தானத்திலும் சரி, குறைச்சலே கிடையாது. அம்மா, இன்னைக்கு எங்க கிளாஸ்ல டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? உங்க அம்மா உனக்கு சரஸ்வதின்னு பேர் வச்சிருக்கணும், தெரியாம ராதான்னு பேர் வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த பேர் வச்சுக்கிட்டா படிப்பு இன்னும் நல்லா வருமாமா? பேர் எதுவா இருந்தா என்ன, படிக்கிறவங்க மனசுல பக்தி இருந்தா, கஷ்டப்பட்டு படிச்சா அப்போ படிப்பு நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்படி பண்ணா நான் டாக்டர் ஆயிடுவேன். ஆயிடுவேன், கண்டிப்பா ஆயிடுவேன். ஒரு நாள் நீ டாக்டர் ஆயி இந்த அம்மா கையிலேயே இன்ஜெக்ஷன் போடுவ பாரு. நீ குடுக்க போற டானிக்க குடிச்சு நான் 100 வருஷம் வாழ போறேன் பாரு. துளசி அம்மா, உன் பொண்ணு ரொம்ப கைராசியானவ. அவ கை எங்க மேல பட்டா போதும், எந்த நோயா இருந்தாலும் பறந்து போயிடும்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை புகழணும். சந்தோஷத்துல நான் எவ்வளவு குண்டாயிடுவேன் பாரு. அப்புறம் நான் ஒல்லி ஆகிறதுக்கு திரும்ப நீதான் மருந்து கொடுக்கணும். அந்த மருந்துக்கு நான் உனக்கு ஃபீஸ் கொடுக்கணும்ல. என்ன கொடுப்பேன் தெரியுமா? நான் செத்து உன் வயித்துல பிறந்து என் கடனை தீத்துருவேன். அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்கம்மா. நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். 15 நாள் மருந்து இல்லாம இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னா இந்த மாசம் பூரா மருந்து இல்லாம நான் வாழணுமா? பேட் டைம். இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்த என் பொண்டாட்டிய கடவுளே மன்னிச்சால் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த மருந்து பாட்டிலால அவ வயிற்றுல சாதாக்கு குத்தி கொலை பண்ணாலும் பாவம். பயமுடு, நீயும் உன் சேலஞ்சும். நீ பேசுறது கேட்டா என் மூடே ஸ்பாயில் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு ராதாக்கும் கல்யாணமானா ஹனிமூனுக்கு எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்க. அதனால நீ இப்ப டிஸ்டர்ப் பண்ணாம நீ யார திட்டினாலும் எப்படி திட்டினாலும் சைலண்டா திட்டிக்கோ. அது வந்து அந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா முதல்ல கீர்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்காம வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாரு. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? யாருக்கு? அதாம்மா, நம்ம சம்பந்தியோட ஃபேமிலிக்கு. அப்படி தெரிஞ்சா நம்ம கூட சம்பந்தம் வச்சுப்பாங்களா? ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா? இதுதான் உங்க முடிவா இருந்தா திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சு அது 4 பேருக்கு தெரிஞ்சு நம்ம குடும்ப மான மரியாதை போக நான் விட மாட்டேன். இந்த ஊர்ல கல்யாணம் செஞ்சா ஊர்ல 4 பேருக்கு தெரிஞ்சு அந்த சாமசிவத்துக்கு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை விட வேற ஏதாவது ஒரு கிராமத்து பொண்ணா பார்த்து நாம இந்த கல்யாணத்தை ரகசியமா பண்ணிட்டோம்னா